நியூ இயர் வரத்துக்கு 1 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த அலப்பறையெல்லாம் ஆரம்பமாயிடும். என்னன்னு பார்த்தா 30 நாள் தான் இருக்குது, 90 நாள் தான் இருக்குது, வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நிறைய வீடியோஸ் வரும். இப்போ யூடியூப் வந்த பிறகு தான் இல்லை, புக்ஸ் படிக்கிற காலத்திலேயே இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். இப்படியெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணினா வெயிட் லாஸ் பண்ணவங்க இருக்க இடமே இல்லாமல் கரைஞ்சு போயிருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. ஓ, அப்போ எல்லாரும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு ஆறுதல் பட்டுக்கிட்டாலும், நான் போன வருஷம் வெயிட் லாஸில் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்காக வச்சு இந்த வருஷமும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை தொடர போகிறேன். அட நீங்களுமா அப்படின்னு கேட்காதீங்க. போன வருஷம் நான் நோ சுகர் டயட்டும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் சேர்த்து ஆரம்பித்தேன். ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நல்லாவே போச்சு. ஒரு 7.5 கிலோ குறைஞ்சதுக்கப்புறம் தான் சோதனையே ஆரம்பமாச்சு. நிறைய ட்ராவல், ஒர்க்லோடு, செய்ய முடியல, டயர்டாக இருக்குன்னு 1000 காரணங்கள். ஒரு ஸ்டேஜில் குறைஞ்ச வெயிட் திரும்ப அதிகரிக்க ஆரம்பிச்சுது. ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். திரும்ப கொஞ்சம் டயட் பண்ணுவேன். அடுத்து ஏதோ ஒரு நேரமின்மை, ஏதோ ஒரு காரணத்தினால அது மாறி போயிடும். இப்படியே ஏறியும் இறங்குறதுமா இருந்தது. மொத்தத்தில் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஒரு 5 கிலோ நான் குறைஞ்சிருக்கிறேன். இதை இந்த வருடமும் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு நான் முதல்ல பண்ணது என்னென்னா, என்ன டயட், எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, எதனால் நம்மளால் இதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலை அப்படின்னு யோசித்தது தான். நிறைய காரணம் இருக்குது. காரணம் நம்மளை தான் நம்ம சொல்லிக்கணும். நேரம் இல்லை, ஒர்க்குக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ரொம்ப பசியாக இருக்குது, எதையாவது சாப்பிட்றேன், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறோம், ட்ராவல் அப்போ என்ன பண்ணுறது, இப்படின்னெல்லாம் சொல்லியே நம்ம சாப்பிட்டு தான் அந்த வெயிட் கெயின் ஆச்சுன்னு புரிஞ்சுது. அப்புறம் எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம், இந்த டயட் யாருக்காகவும் நான் இருக்கலை, எனக்காக மட்டும்தான், என்னோடய ஹெல்த்துக்காக மட்டும்தான். அப்போது எனக்கு ஒரு செல்ஃப் லவ்வே இல்லை. அதனால தான் இந்த உடம்பை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதை வெயிட் லாஸ் ஜர்னின்னு சொல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம மாற்றிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போது நம்ம பண்ண தப்பு எங்கெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை சரி பண்ணோன்னா நம்ம இலக்கை நோக்கி நம்மளால் வேகமாக போக முடியும். ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணும்போது வேண்டாம், இது உடம்புக்கு நல்லதில்லைன்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும் அப்படிங்கிறது விஷயம். 2வது, நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். இதை நம்மளால் செய்ய முடியலை, நமக்காக செய்கிற ஒரு விஷயத்தையே நம்மளால் செய்ய முடியலையே, அப்போ நமக்காக இதை யார் செய்வா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். இந்த விஷயத்துலலாம் யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது. நாம் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோன்னு நம்ம மனசுக்கு 1000 தடவை சொல்லி புரிய வச்சிட்டோன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாள் தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம இதை செய்யும்போது அதுவே நமக்கு ஒரு பழக்கமாக மாறிடும். அப்புறம் என்ன, இந்த ஜேர்னியை ஆரம்பிப்போம். ஆனால் வழக்கம் போல் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமாக இலக்கை நோக்கி நம்ம போயிட்டோம், இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வெற்றி செய்தியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.